இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போப்பாண்டவர் லியோவின் முதல் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனை. உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவ கிறிஸ்துவர்கள் முன்வர வேண்டும் என்று கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் லியோ அறிவுறுத்தியிருக்கிறார். ஏழைகளுக்கும் அந்நியர்களுக்கும் உதவ மறுப்பது கடவுளையே நிராகரிப்பதற்கு சமம் என்று அவர் தமது கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாட்டில் கூறினார். போப்பாண்டவராக நியமிக்கப்பட்டு லியோ கலந்து கொள்ளும் முதல் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் இதுவாகும். நேற்றிரவு 10 மணிக்கு கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையை அவர் வழி நடத்தினார். இது முன்பு நடத்தப்படும் கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையை விட சற்று மாறுபட்டிருந்தது. கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனையை முன்னிட்டு செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் பலர் கூடியிருந்தனர். அமெரிக்காவின் முதல் போப்பாண்டவரான லியோ மறைந்த போப் பிரான்சிஸுக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் உலக சுகாதார நிறுவனம். சுகாதார அடிப்படையில் 2025 ஆண்டு உலக அளவில் பல நல்ல மாற்றங்களை அளித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் WHO தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் WHOவுக்கு வழங்கப்படும் நிதியை மீட்டுக் கொள்வது மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகள் WHOவின் முன்னேற்றத்தை அச்சுறுத்துவதாக அதன் தலைவர் டெட்ரஸ் அதனம் கேப்ரியல் தெரிவித்தார். 2025 ஆண்டு இதர கடுமையான சவால்களை கொண்டு வந்தது. நிதி உதவியை நிறுத்திய நடவடிக்கை பல ஆண்டுகள் முன்னேற்றத்தை தலைகீழாக மாற்றும் அச்சுறுத்தலை கொண்டிருந்தன. ஆரம்ப மதிப்பீடுகள் இந்த நூற்றாண்டில் முதல் முறையாக குழந்தை இறப்பு அதிகரிக்கக்கூடும் என்றும் உலக சுகாதார நிறுவனத்தின் வரவு செலவு திட்டங்களில் நிதி உதவி நிறுத்தம் எங்களது பணியாளர்களின் அளவை குறைப்பதை தவிர வேறு வழியில்லை என்றும் கூறுகின்றன என்றார் அவர். இதனிடையே நாடுகள் பிரிவினைக்கு பதிலாக ஒத்துழைப்பை தேர்ந்தெடுக்கும் போது பல உதவிகள் வழங்க முடியும் என்பதை இவ்வாண்டு நிரூபித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நோய்களை நீக்குவதற்காக WHO 13 நாடுகளை அங்கீகரித்ததாகவும் HIV மற்றும் உடல் பருமனுக்கான சிகிச்சைகள் உள்ளிட்ட வழிகாட்டுதலை வெளியிட்டதாகவும் காசா, சூடான் மற்றும் உக்ரைன் உள்ளிட்ட 79 நாடுகளில் அறிவிக்கப்பட்ட அவசரநிலை காலத்தில் WHO சேவையாற்றியதையும் டெட்ரஸ் குறிப்பிட்டார். பத்துகாஜா செயின்ட் ஜோசப் தேவாலயத்தில் களை கட்டிய கிறிஸ்துமஸ். பத்துகாஜாவில் உள்ள 97 ஆண்டுகளுக்கும் மேலாக வரலாற்று சிறப்புமிக்க செயின்ட் ஜோசப் தேவாலயத்தின் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் இளைஞர்களின் ஈடுபாட்டின் மூலம் மேலும் சிறப்புற்றது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் மட்டுமல்லாமல் பல்வேறு பின்னணிகளை சேர்ந்த இளம் தலைமுறையினரிடையே அன்பு, நம்பிக்கை மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் மதிப்புகளை புகட்டுவதற்கான தளமாகவும் செயல்படுவதாக அந்த தேவாலயத்தின் இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் ரெஜினா தெரிவித்தார். இதனிடையே கிறிஸ்துமஸ் திருநாளுக்கான வழிபாடுகளில் கலந்து கொண்ட பின்னர் குடும்பம், நண்பர்களுடன் இக்கொண்டாட்டத்தை தொடரவிருப்பதாக செயின்ட் ஜோசப் தேவாலயத்தின் இளைஞர் பிரிவு உறுப்பினர் சத்யரூபன் கூறினார். 1 மாத காலமாக மேற்கொள்ளப்பட்ட கிறிஸ்துமஸ் தினத்திற்கான சிறப்பு பிரார்த்தனை பீடத்தை அலங்கரிக்கும் பணியில் சுமார் 20 இளைஞர்கள் ஈடுபட்டனர். இளம் தலைமுறையையும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்லும் அருணகிரிநாதர் விழா. திருப்புகழ் பாடல்களால் தமிழ் கடவுள் கந்த பெருமானின் மகிமையை உலகிற்கு எடுத்து சென்ற அருணகிரிநாதரின் ஆன்மீக பயணத்தை நினைவு கூறும் வகையில் 2025 ஆண்டு அருணகிரிநாதர் விழா 17வது முறையாக இன்று மிக சிறப்பாக நடந்தேறியது. இந்த மாபெரும் அருளாளரின் பாடல்கள் வழி இளம் தலைமுறையையும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து செல்வதே முருக பக்தியும் முத்தமிழும் சங்கமிக்கும் இப்பெருவிழாவின் முதன்மை நோக்கமாகும். இடைக்கால தமிழ் இலக்கியத்தின் முக்கிய படைப்புகளில் ஒன்றாக திகழும் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் பாடல்கள் வழிபாடாக மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக திகழ்கின்றன. அவ்வழிகாட்டியை மென்மேலும் பகிரும் வகையில் இளைஞர்கள் பலரின் பங்கேற்பே இவ்விழாவின் தனிச்சிறப்பு என்று அதன் ஏற்பாட்டாளரும் மலேசிய முருகபக்தி பேரவையின் தலைவருமான மருத்துவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் தெரிவித்தார். திருப்புகழ் என்பது முருக வழிபாட்டில் ஒரு வேதத்தை போன்றது. முருகரிடம் பக்தர்கள் பேசக்கூடிய மொழியாகவும் திருப்புகழ் விளங்குகிறது என்றார் அவர். 2 நாட்களில் 4433 போக்குவரத்து சம்மன்கள் வெளியீடு. ஓப் கிறிஸ்துமஸ் மற்றும் ஓப் ஆம்பாங் தாகுன் பாரு சோதனை நடவடிக்கைகளின் முதல் 2 நாட்களில் ஜோஹர் மாநில போலீஸ் மொத்தம் 4433 போக்குவரத்து சம்மன்களை வெளியிட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை பிற்பகல் 12:30 மணி வரையில் இந்த சம்மன்கள் வெளியிடப்பட்டன.
ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த 2 நடவடிக்கைகளும் வரும் ஜனவரி 1 வரை தொடரும் வேளையில் இதற்காக மாநிலம் முழுவதும் 1681 அதிகாரிகளும் போலீஸ் உறுப்பினர்களும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுழற்சி அடிப்படையில் பணியில் ஈடுபடுவதாக ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் ரெஹமான் அர்ஷாத் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக வாகனங்களில் மாற்றம் செய்வது, பதிவு எண் இல்லாதது, பதிவு எண்ணை மாற்றி அமைப்பது, ஓட்டுநர் உரிமம் மற்றும் காப்பீடு இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் அந்த சம்மன்கள் வழங்கப்பட்டன. ஜொஹூரின் இஸ்கந்தார் புத்திரியில் நேற்று மாலை மணி 5 தொடங்கி இரவு மணி 11 வரை மோட்டார் சைக்கிளோட்டிகளுக்கான சிறப்பு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதில் போலீசார் 52 மோட்டார் சைக்கிளோட்டிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக 143 சம்மன்கள் பிறக்கப்பட்டன. கோலாலம்பூர் புனித அந்தோனியர் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் தின சிறப்பு வழிபாடு. அமைதியின் அரசராய், அன்பின் சிகரமாய், தாழ்ச்சியின் வடிவாய், மனித ரூபத்தில் மண்ணில் பிறந்த குழந்தை இயேசுவை இன்று வீடுகளில் கொண்டாடுவதற்கு முந்தைய நாளில் உலகமெங்கும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துவர்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்பர். அந்த வகையில் நேற்று கோலாலம்பூர் புடுவில் உள்ள புனித அந்தோனியர் தேவாலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருப்பலி களை கட்டியிருந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய நாள் இரவில் ஒன்றாக தேவாலயங்களில் கூடி குழந்தை இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியுடன் வரவேற்பது கிறிஸ்துவர்களின் வழிபாட்டில் ஒரு அங்கமாகும். உலகத்தை அறியாமல் இருந்து மிக்க தேவ ஒளியாக இயேசு கிறிஸ்து இருளில் தோன்றியதாகவும், அனைவரின் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை இயேசு கிறிஸ்து அகற்றி தன்னுடைய அருளை வழங்குவார் என்பது நம்பிக்கையாகும் என்று தேவாலயத்தின் துணை பங்கு தந்தை மறை திரு மைக்கேல் தாஸ் கூறினார். மேலும் கடந்த ஓராண்டு காலமாக தங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை கடந்த மக்கள் அவர்களில் இருந்து மீண்டு வருவதற்கான திருப்பலிகள் இந்நாளில் நடத்தப்படுவதாக அவர் கூறினார். பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொள்ளும் அதே வேளையில் உற்றார் உறவினர்களுடன் நண்பர்களுடனும் ஒன்றாக சேர்ந்து இப்புனித தினத்தை அர்த்தமுள்ளதாக கொண்டாடுவது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தேவாலயத்திற்கு வந்திருந்த சிலர் தெரிவித்தனர். விருந்து உபசரிப்பின் போது மண்டபத்தில் தீ விபத்து. நேற்றிரவு மலாக்கா புகேத் காட்டலில் உள்ள ஒரு தங்கும் விடுதி மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட விருந்து உபசரிப்பின் போது திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவம் குறித்து தங்கள் தரப்பிற்கு இரவு மணி 8:14க்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக மலாக்கா மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் பொது தொடர்பு அதிகாரியும் 2வது துணை தீயணைப்பு தலைவருமான முகமது ஹட்விசுல்லா ரஷீத் கூறினார். தீ விபத்து குறித்த தகவல் பெற்றதை தொடர்ந்து புகேத் காட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் முகமது குறிப்பிட்டிருந்தார். மண்டபத்திற்குள் இருந்த அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதோடு பின்னிரவு மணி 12:20க்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக அவர் கூறினார். தீ சம்பவத்தினால் சம்பந்தப்பட்ட தங்கும் இடத்தின் முன் மற்றும் பின்புற பகுதிகள் 20 விழுக்காடு சேதமடைந்ததாக அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே புகிட் கட்டல் மற்றும் ஆயர்கேரோ தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த மொத்தம் 16 உறுப்பினர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார்.